स्याभूतभक्तजनाप्रियन्तु गोपितत्वमन्येषु अविजातिपूर्णं सम्भेवतारस्तमननिलक्ष्मं लक्ष्मीसुमं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोदस्तदितराणितनायवेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां विशद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षठकोपमुनीश्वरं श्रीरङ्गेशेतिन्पुरा करुणया असोस्यादिप्रेक्षितं ख्यातश्रीनरसिंहदार्यमुनीत्पादां जयन्तिरं गान्तिक्षान्त्रयादिविश्वगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशठारि योगिनप्रतिमश्रेयोनिधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरशतविपुना संयमीन्द्रेण दृष्टं यस्तात्मानन्दसिंहे नरहरिषडजित्योगिनेतप्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकारि प्रभु यतिपदेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवेतीन्द्रं सकलगुणितं वीररत्वीक्षटारिं श्रीरङ्गनाथषडगोप यतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहजरति करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षडगोपकृत्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशठारि सम्यक् श्रीमद्वेदवदंश देशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गगुरीरशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्ध संयन्तसारमनवद्यगुणं बुधाभ्यं नारायणात् दुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः। श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुका सेवके श्रीवन्गणगोपश्री नारायणतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवन्गणगोपश्री रङ्गनाथीन्द्रमहादेशिकाय नमः। இந்த நவராத்திரி உற்சவ காலத்துல பிராட்டியுடைய அனுகிரகம் யார் யார் மேல பிராட்டியுடைய அனுகிரகம் எப்படி எப்படிலாம் பாய்ஞ்சது என்பதை சொல்லும்படியான உபன்யாச மாலையில வானர வீரர்களுக்கு பிராட்டியுடைய அனுகிரகத்தை பற்றி அடியன் யசாமதி யசாவகாசம் ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து தெரிவிச்சுக்கிறேன். இது இந்த வானர வீரர்கள் வானர வீரர்கள் இங்க வந்து பிறந்தால அந்த பிறப்பிலேயே பிராட்டியுடைய அனுகிரகம் இருக்கிறது தெரியுது. பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருடைய அனுகிரகத்தாலதான் அவ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக தான் வானரர்கள் பிறந்தார்கள். அதால்தான் அவளே ஜாயமான கட்டாட்சமே அவளுக்கு இருக்கு. ஏன்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே பிறந்தவர்கள். இது அப்புறம் அனுமார் பிராட்டிக்கு கைங்கரியம் பண்ண, சுக்ரீவன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணான், அங்கதன் கைங்கரியம் பண்ணான், அதெல்லாம் பின்னாடி கதையில. அவளுடைய பிறப்பே பகவத் கைங்கரியத்துக்காக ஏற்பட்டது. இது ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டத்துல 17வது சர்க்கத்துல வாஷா நன்னா தெரியும். தேவதைகள்லாம் போய் ராமனுடைய வதத்துக்காக பிரார்த்தனை பண்ணா பெருமாள் இடத்துல. அப்ப பெருமாள் ஆட்சி நான் வந்து பிறக்கிறேன் அப்படின்னு சாட்சியார். கவலைப்படாதோ, ராவண வதத்துக்காக நான் வந்து பிறக்கிறேன்னு சாட்சியார். அது முடிஞ்ச உடனே இவர் வந்து பிரம்மா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள்லாம் வானரத்துவம், அதாவது காமரூபிகளாக வேண்டிய ரூபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வானரர்களாக பிறக்க வேண்டும் அப்படின்னு பிரம்மா மற்றவர்களுக்கு சொன்னார், ஸ்வயம்பு சொன்னார். அதன்படி நிறைய வானரர்கள் வந்து பகவத் கைங்கரியத்துக்காக வந்து பிறந்தார். அவெல்லாம் சாதாரணமான குரங்கு அப்படின்ற சொல்லாலையும் சொல்லக்கூடாது, அவ உண்மையில வானரமும் இல்லை. ஏன்னா அந்த 17வது சர்க்கத்தை பாலகாண்டத்துல 17வது சர்க்கத்தை நன்னா வாஷா இது தெரியும். அதனால்தான் நம்ம பெரியவா பகவத் விஷயத்துல கூட அவளை ஏதோ ஒரு இடம் 2 இடத்துலதான் வானரர்கள் குரங்கு என்ற சப்தத்தை நம்ம பெரியவா உபயோகப்படுத்துறார். பொதுவாக அவர்களை வானர முதலிகள் என்றோ கேவலம் முதலிகள் என்ற சொல்லாலேயோ அப்படித்தான் பயன்படுத்த. மரியாதையோடு கூடின அது ஏதோ ஒரு விலங்காக பார்க்கவே மாட்டார் நம்ம பெரியவா. முதலிகள் என்று திருநாமம். முதலிகள்ன்றது ஆச்சாரியாலையும் சொல்லும். முதலிகள் என்பது கான்டெக்ஸ்ட வச்சுட்டு நம்ம பெரியவாருடைய கிரந்தங்கள்ல பகவத் விஷயத்துல முதலிகள் என்பது நல்ல ஆச்சாரியாலையும் அத மாதிரியாக வானர வீரர்களையும் சொல்றதுக்கு ராமாயண சரித்திரம் வர இடத்துல முதலிகள் என்கிற சொல்லானது வானர வீரர்களை சொல்றது. அவர்களை அத மாதிரி குறைச்சி ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல அந்த முதலிகள் என்கிற சொல்ல பயன்படுத்துறதை விட வானரம் என்கிற சொல்ல பயன்படுத்தினால்
அங்க ஒரு ரசம் கிடைக்கும்னா மட்டும்தான் இந்த புதியதொரு குரங்கை பார்த்து கதம் ஊரு கதம் பாகு என்றாலே முதலிய பக்திகள்ல ரேரா தான் பார்க்க முடியும். முடிஞ்ச வரை அந்த குரங்கு வானர சப்தத்தை அவாய்ட் பண்ணிட்டு முதலிகள் என்கிற சப்தத்தையே பயன்படுத்துறார். இதுவே திவ்ய தம்பதிகளுடைய கடாட்சம் அவளுக்கு இருக்கு என்பதை காட்டுறது. ஏன்னா யார் யாரெல்லாம் எப்படி வந்து பிறந்தாள், ராம கைங்கரியத்துக்காக எப்படி வந்து பிறந்தாள் என்பதை அந்த பாலகாண்டத்துல 17வது சர்க்கத்துல வானரேந்திரம் மகேந்திராபம் இந்திரோ வாலினமாத்மஜம் சுக்ரீவன் ஜனயா மாசா தபனஸ்தம்பரஹ வருணோ ஜனயா மாசா சுஷே நன்னாம வானரம். தேவதைகளும் வித்யாதரர்களும் கிண்ணறர்களும் இவர்கள் எல்லாம் கூட வானர ரூபத்தையும் வெவ்வேறு ரூபம் காண எங்கும் குரங்கும் முசுவும் படையா. காண எங்கும் கலியன் சாய்கிறார். காண எங்கும் குரங்கும் முசுவும் அதனுடைய ஜாதி பேதம் பலவிதமான அதுக்குள்ள உட்பிரிவுகள். இந்த ரூபத்தை தரித்து கொண்டு எல்லாரும் ராம கைங்கரியத்துக்காக வந்தார்கள், சீதையுடைய கைங்கரியத்துக்காக வந்தார்கள் என்று ராமாயணத்திலிருந்து நன்னா தெரியுதுனாலே வாலியை வந்து இந்திரன் உண்டாக்கினான். இந்திரனுடைய பிள்ளையாக வாலி வந்தான். அது மாதிரி சூரியனுடைய பிள்ளையாக சுக்ரீவன் பிறந்தான். வருணனுடைய பிள்ளையாக சுஷேனன் பிறந்தான். இப்படி முக்கியமான பாத்திரங்கள் வானர முதலிகளுடைய திருநாமங்கள் பிரிக்கப்பட்டு அந்த 17வது சர்க்கத்துல சொல்லியிருந்தாலும் அத்தனை பகவானுக்கு கைங்கரியம் பண்ண அத்தனை பேருமே பகவத் கைங்கரியத்துக்காக பிறந்தவர்கள். அவர்கள் காமரூபிகள் ஆகினாலே, அதாவது தனக்கு வேண்டிய உருவை எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி கொண்டவர்கள். நம்ம சாதாரணமாக ஒரு குரங்கு மாதிரி பார்க்கிறதே தப்பு அது. ஆகினால்தான் பட்டாபிஷேக சர்க்கத்தில் கூட பார்த்தா தெரியும், அந்த வானர பத்னிகளுக்கு எல்லாம் கௌசல்யா தேவி தலையவாரி முடிச்சு ஆபரணங்கள் எல்லாம் சாத்தி புஷ்ப சாத்தி அலங்காரம் பண்ணா என்று இருக்கு. அவர்களை கேவல வானரங்களாக பார்த்தால் இதை பண்ணிருக்கவே முடியாது. ராமாயணத்தை முன்ன பின்ன நம்ம கூர்ந்து பார்க்கணும். அதனால அப்படிப்பட்டவா பிறந்தாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, திவ்ய தம்பதிகளுடைய கைங்கரியத்துக்காக பிறந்தவர்கள். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய உத்தியோகத்துல பெரிய பெரிய போஸ்டா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், தேசத்தையே கூட ஆண்டு விடலாம். அது பெரிய கடாட்சத்தால் ஏற்படுறதில்லை. உண்மையான தாயாருடைய கடாட்சம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஒரு கோவில்ல பகவத் கைங்கரியம், அந்தரங்க கைங்கரியம், குற்றேவல் பண்றதுக்கு ஒருத்தனுக்கு பாக்கியம் ஏற்பட்டா அதுதான் பெரிய பாக்கியம். ஒரு தேசத்தை ஆள்றது பெரிய பாக்கியத்தால கிடைக்கக்கூடியதான்னு ஒரு கோவில்ல ஒரு சின்ன கைங்கரியம், அந்தரங்க கைங்கரியம், பகவத் சந்நிதியில கைங்கரியம் பண்றதுக்கு அவ்வளவு பாக்கியம் பண்ணிக்கணும். இது பெருமாள் பிராட்டி 2 பேருடைய அனுகிரக விசேஷம் இல்லாமல் கிட்டவே கிட்டாது. அதை ஆழ்வாரே சாய்க்கிறார். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் குடி குடி வழிவந்து ஆட்செய்யும் தொண்டரோர்க்கு அருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தென் திரை பொருணல் தன் பனை சூழ்ந்த திருப்புலிங்குடி கிடந்தானே பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு. ஒரு கோவில்ல ஒரு திருவழகு சமர்ப்பிக்கிறது. திருவழகு சமர்ப்பிக்கிறதுனா சுத்தம் பண்ணி தொடப்பத்தால பெருக்கி கோவிலை சுத்தம் பண்றதுன்ற ஒரு கைங்கரியம் கிடைக்கிறது என்பது அது பெருமாள் கடாட்சம் மட்டும் இல்ல, பிராட்டியோட கடாட்சம் சேர்ந்தாதான் கிடைக்கும். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து. கோயில் சீத்தலாவது திருவழகு சமர்ப்பித்தல், துடப்ப கைங்கரியம். துடப்பத்தை எடுத்து கோவில்களை சுத்தம் பண்ணக்கூடிய கைங்கரியம். அழகுன்னு துடப்பத்துக்கு பேரு. திருவழகு கோவிலை பெருக்கிறதுக்கு பயன்படுறதா திருவழகு. பெருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, திரு அழகு சமர்ப்பித்தல். திருவழகு சமர்ப்பிக்கிறது என்பது கோவிலை சுத்தம் பண்ணக்கூடிய கைங்கரியம். அந்த துடைப்ப கைங்கரியம், கோவிலை சுத்தி பண்ற கைங்கரியம் ஒருத்தருக்கு பிராப்தமானது என்று சொன்னால் பெருமாளும் பிராட்டியுடைய ஜாயமான கடாட்சம் இருக்கு அவளுக்கு. இவா 2 பேரும் குளிர கடாட்சிச்சிருக்கா என்று ஆழ்வாருடைய சித்தாந்தம். வயல் அணி அனந்தபுரம் கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே. எல்லா இடத்துலையுமே இந்த கடைத்தலை சீத்தல், கோயில் சீத்தல் என்று சாய்கிறார் நம்மாழ்வார். அப்படி இவாளுக்கு சுக்ரீவன் என்ன, அனுமார் என்ன, அங்கதன் என்ன, இவர்கள் மொத்த பேருக்குமே பெருமாளுடைய கைங்கரியம் கிடைச்சிருக்கு. இந்த பெருமாளுடைய கைங்கரியம் எப்ப கிடைச்சிருக்கோ அப்புறம் கதையில எப்படி பிராட்டியுடைய அனுகிரகம் கதை பிரகாரம் கிடைச்சது என்று சொல்வதற்கு முன்னாடி
இவர்கள் எல்லாருக்குமே பெருமாள் தாயார் 2 பேருடைய அனுகிரகம் ஜென்மத்திலேயே இருக்கவே தான் இந்த கைங்கரிய பிராப்தி அவளுக்கு வந்திருக்கு என்று தெரியலாம். யாரு எவன் வாலியானவன், வாலி யாருக்கு பிறந்தான்? இந்திரனுக்கு பிள்ளையாக வாலி பிறந்தான், உபகாரம் பண்றதுக்கு பிறந்தான். அப்ப 17ஆவது சர்க்க பிரகாரம் பார்த்தா வாலி உபகாரம் பண்ண பிறந்தவன். பெருமாளையே எதிரம்பு கோத்தானே என்று சொன்னா கூட அவன் கூட உபகாரமும் பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்கான்? வாலி தன் பிள்ளையான அங்கதனை தான் மரிக்கிறதுக்கு முன்னாடி ராமனிடத்துல சேர்த்துத்தான். அந்த அங்கதன் எவ்வளவு கைங்கரியம் பெருமாளுக்கு பண்ணான். அப்போ வாலி கூட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கான்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கதனை பிள்ளையாக்கி அந்த அங்கதனை ராமனிடத்துல ஒப்படைச்சு அங்கதனால எவ்வளவு கைங்கரியம் ராமனுக்கும் சீதைக்கும் கைங்கரியம் பண்ணப்பட்டது. அதனால வாலி கூட உபகாரம் பண்ணிருக்கான் பெருமாள் விஷயத்துல. அப்ப ஏன் கொஞ்சம் எதிர்த்தான்றதுக்கு பதில அப்புறம் பார்ப்போம். ஆனா வாலி கூட கைங்கரியம் பண்ணலன்னு சொல்ல முடியாது. தன் பிள்ளைய பெருமாளத்துல சமர்ப்பிச்சு பகவத் கைங்கரியத்துல அவன் மரிக்கிறதுக்கு முன்னாடி அங்கதன பெருமாளிடத்துல ஒப்படைச்சு ராம கைங்கரியத்துல ஈடுபடுறதுக்கு, சீதையை மீட்கிறதுக்கு திவ்ய கைங்கரியத்துல ஈடுபடுத்திட்டு தான் அவன் மரிச்சிருக்கான். அதனால அந்த 17ஆவது சர்க்கத்தோட அவனுக்கும் அந்த ஒரு கைங்கரியம் கிடைச்சிருக்கு அப்படின்றதுல அவனுக்கு அண்மையும் இருக்குன்றது தெரியுது. இது தவிர கதைகள்ல அங்கங்க இவா எப்படி பகவத் கைங்கரியம் பிராட்டியினுடைய அனுகிரகத்துக்கு வானரர்கள்லாம் அனுமாரையும் வச்சுக்கலாம், சுக்ரீவனையும் வச்சுக்கலாம். அது மாதிரி அவளுடைய பத்னிகளுக்கெல்லாம் கூட பெருமாளுடைய தாயாருடைய அனுகிரகம் எப்படி கிடைச்சது. இப்போ பெருமாளுடைய அனுகிரகம் கிடைச்சது இப்போ வேண்டாம், ஏன்னா நமக்கு தலைப்பு பிராட்டினுடைய அனுகிரகம் எப்படி கிடைச்சது என்று. ஆகினாலே இவர் பெருமாளுக்கு பெருமாள் அனுகிரகம் கிடைச்ச மாதிரியே வானர வீரர்களுக்கு பிராட்டியுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கு. ஜாயமான கடாட்சம் 2 பேருக்கும் கிடைச்சிருக்கு. பெருமாள் பிராட்டி ஏன்னா கைங்கரியத்தில் ஈடுபட்டுக்கிறதுனால 2 பேருடைய அனுகிரகம் இருக்கவாளுக்கு தான் கைங்கரியம் கிடைக்கும்ன்றதுனால பிறவிலேயே வானர வீரர்களுக்கு தாயாருடைய அனுகிரகம் கிடைச்சிருக்குன்னு தெரிவித்து, அதுக்கப்புறம் இந்த சுக்ரீவாதிகள் இருக்கால அவளுக்கு ராவணன் அபகரிச்சுட்டு போகும்போது சீதைய தன்னுடைய ஆபரணத்தை எல்லாம் ஒரு உத்தரியத்துல வச்சு அதை முடிச்சு போட்டு அதை கீழே தாயார் கீழே போட்டால அதுவே ஒரு தாயாருடைய கடாட்சத்துக்கு இந்த வானரர்கள் மொத்த பேரும் அங்க 5 வானரர்கள் தான் இருந்தா. சுக்ரீவனோட சேர்ந்து 5 வானரர்கள் இருந்தா. அந்த 5 வானரர்கள் மாத்திரம் இல்ல, அந்த 5 வானரர்கள் முகமாக எல்லாருக்குமே அனுகிரகத்தை பொழியறதுக்கு நடந்த நிகழ்ச்சியாகத்தான் இதை பார்க்கணும். காட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்ன பொழுது மரபுரியை கொண்டு வந்தா, எல்லாம் சீதைக்கும் மரபுரி கொண்டு வந்தா. ராமன் மரபுரி விட்டு ஸ்வீகரிச்ச போது வெறுமறுத்த வசிஷ்டர் சீதைக்கு மரபுரி கொடுத்து அது மாதிரி அவருடைய ஆபரணத்தை எல்லாம் கழட்டத்துக்கு விடலை. வசிஷ்டர் ரொம்ப விஷர். கைகேயி 4 பேர் நல்ல பட்டத்து மகிழ்ச்சியாக இருந்தும் கூட கோபப்பட்டார் வசிஷ்டர். அப்புறம் அந்த ஆபரணங்களோட இதுவோட தான் அவள் வந்தார். அதுக்கப்புறம் காட்டுலையும் அத்ரி மகிழ்ச்சி அனசூயா இவ்வாறு சேவிச்ச இடத்துல அந்த அனசூயானவள் நிறைய ஆபரணங்களை பிராட்டிக்கு சாத்தினா. அதுக்கப்புறம் திவ்யமான லேபனங்கள், திவ்யமான சாந்து, அந்த சாந்தெல்லாம் பிராட்டி திருமேனியில பூசினா. அந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் ஒரு உத்தரியத்தினுடைய நடுவுல பிராட்டி கழட்டி வச்சு அதை முடிஞ்சு அதை இந்த 5 வானரர்களை அவ பார்க்கறான். இந்த ரிஷிமுக பர்வதத்துடைய சிகரத்துல ஒரு 5 வானரர்கள் இருக்கா. அந்த 5 வானரர்களை பார்த்து இந்த முடிச்சு அவள் போடுறாள். அதாவது இவர்களை பார்க்கலை என்று சொன்னால் அவள் போட்டு பாட மாட்டாளோன்னு தெரியாது. இன்னொன்னு யாருமே கீழே இல்லை, போட்டு வைப்போம், ஒரு அடையாளத்துக்கு போட்டு வைப்போம்னு அவள் போடல. பிராட்டியும் இந்த 5 வானரர்களை கட்டாட்சிச்சு அவர்கள் இருக்கிற இடத்துல அவர்கள் நடுவுல இந்த முடிச்சு விழும்படியாகத்தான் போட்டார். அவருடைய குரலையும் கேட்டா. அதாவது பிராட்டியுடைய குரலும், ஏன்னா மேல சுக்ரீவன் சொல்றான் ஹா ராமா லக்ஷ்மணா என்று கூட்டாள் அப்படின்றார். அப்போ பிராட்டி கூட்டா கேட்கக்கூடிய அளவு தூரத்துலதான் இந்த சிகரத்து மேலே இவா இருந்திருக்கா. பிராட்டியுடைய திருக்குறளையும் இவா கேட்டிருக்கா. அந்த பிராட்டியும்
போட்டு வைப்போம் கீழே, அது ஏதாவது ராமனுக்கு உபகரிக்குமோ என்னவோ என்று எண்ணாமல் இந்த 5 வானர வீரர்களை கண்ணால பார்த்து கட்டாட்சிச்சு இவா எப்படியாவது இந்த ஆபரணத்தை ராமனிடத்துல கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லிதான் இவர்கள் மத்தியத்துல பட்டாடைக்கு நடுவிலே வைக்கப்பட்ட தன்னுடைய ஆபரணங்களை முடிந்து இந்த 5 வானரர்களுக்கு நடுவுல விழும்படியாக, அவர்கள் இருக்கிற இடத்துல விழும்படியாக அவள் போட்டாள். பிரியமானாது வைதேகி அச்சித் நாதம் அபஷ்யதி ததர்ஷ கிரிசிங்கஸ்தான் பஞ்சவானர புங்கவான். ததர்ஷா என்றே இருக்கு. நன்னா இவர்கள் சுக்ரீவன் அந்த 5 பேர் இருந்தான்றா. மேல ராமாயணத்துல அவன் பெருமாளத்துல சொல்லும் போது ஆத்மனா பஞ்சமம் மாம்பி திருஷ்டுவா சைலதடே ஸ்திதம் என்று சொல்றான். 5 பேர்களில் ஒருவனான என்னை பார்த்து, 5 பேர் நின்றவாழ்ல சுக்ரீவனும் ஒருத்தன். ஆத்மனா பஞ்சமம் மாம் எழுதுகிறான். மாம் அங்கு இருந்த 5 பேர்களிலே ஒருவரான என்னையும் பார்த்து என்று சொல்லியிருக்கிறதுனாலே அப்பயே பிராட்டியுடைய கடாட்சம் இவாளுக்கு 5 பேருக்கும் கிடைச்சது. பிரியமானாது வைதேகி அச்சன் நாதம் அபஷ்யதி ததரசகிரிசிங்கஸ்தான் பஞ்சவானர புங்கவான் தேஷாம் மத்தியே விஷாலாட்சி கௌசேய கனகப்பிரபம். ஒரு மினுமினுக்கக்கூடிய தங்கத்தை போல மினுமினுக்கக்கூடிய ஒரு பட்டாடையில உத்தரியம் வராரோகா சுபான்யாபரணா நிஜா, சுபமான ஆபரணங்களை வைத்து பெருமாள் இவாளுக்கு என்ன பாக்கியம் என்று சொன்னால் பெருமாள் திருமேனியிலப்பட்ட ஆபரணம். இப்ப ஆழ்வார்கள் எல்லாம் சொல்ற எனக்கு பெருமாள் கிடைக்காட்டாலும் பெருமாள் திருமேனியிலப்பட்ட வஸ்துக்கள் கொஞ்ச நாள் கிடைச்சா நான் அதை தரிச்சிருப்பேன். அப்போ வாராயன முளையாளிகள் வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வ நன்னோ இது தெய்வ தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே. ஆச்சாரியன் மட்டும் உத்தேசம் இல்லை, ஆச்சாரியனோட சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் உத்தேசம். பெருமாள் மட்டும் உத்தேசம் இல்லை, பெருமாளோடு சம்பந்தப்பட்ட வஸ்திரங்கள் எல்லாம் உத்தேசம். பெருமாள் அம்சயிச்ச சேஷமான அன்னமெல்லாம் நமக்கு உத்தேசம். உடுத்து கலைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு என்று. அப்படி ஆழ்வார்கள் என்ன சொல்றா, அவன் எனக்கு சாட்சாத்காரம் கொடுக்காட்டாலும் எனக்கு அவனுடைய திருத்துழாயாவது கிடைக்கட்டும், அவன் திருமேனிலப்பட்ட திருத்துழாயாவது எனக்கு கொடுங்கோ அப்படின்னு ஆழ்வார்கள் கேட்கிறார். அப்போ பெருமாள் இடத்துல எவ்வளவு ஆசை வச்சிருக்காளோ அந்த அளவு பெருமாள் திருமேனியிலப்பட்ட திருத்துழாய்க்கு ஏங்கதான் ஆழ்வார்கள் நாயிகா பகவத்துல. அது மாதிரி ஏன் என்று சொன்னால் பெருமாள் மாத்திரமில்ல, பெருமாளோடு தாயாரோடு சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் கூட அவ்வளவு உத்தேசியம் பாகவதனுக்கு. அப்படி திருத்துழா போல பிராட்டி சாத்தின்ற ஆபரணங்கள், பிராட்டியுடைய திருமேனியிலப்பட்ட ஆபரணங்கள், இந்த ஆபரணங்கள் இவரிடத்துல சேர்ந்தது. அது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல பொதுவாக இந்த ஆபரணம் கீழே போட்டா யார் வர போறா பார்க்க போறான்னு அலட்சியப்படுத்தாமல் அந்த ஆபரணத்தை பாதுகாத்து வச்சிருந்தா பாருங்க. இதுவும் பிராட்டியுடைய அனுகிரகம். அந்த ஆபரணத்தை யாருக்காவது தானம் பண்ணாம அல்லது எடுத்து அந்த மலை உச்சியிலிருந்து வீசி எறியாமல் இதை பாதுகாத்து வச்சிருந்தா பாருங்க. அந்த புத்தி கூட இவ்வாறு ஏற்பட்டது பிராட்டியுடைய கடாட்சம் தான் காரணம். நாங்களும் பிராட்டியை பார்த்தோம், அதாவது சீத்தையை பார்த்தோம், சீத்தையும் எங்களை பார்த்தா. அப்ப என்னாச்சு, லோகத்துல எப்படியானா வால்மீகி பகவான் சொன்னார், எஸ்ய ராமம் ந பஷ்யேத்து ஏன ராமோ ந பஷ்யதி நிந்தித சபவே லோகே சுவாத்மாப்பியவம் விகர்கதே. ராமன் எவனை பார்க்கலையோ, ராமனை எவன் பார்க்கலையோ, குறைஞ்சபட்சம் ராமன் அவ்வளவு சௌலபியம் கொண்டவன், ராமனாவது மனுஷால பார்த்துருவான், இவாளாவது ராமனை பார்த்துருக்கணும். ரெண்டு பேரையும் பார்த்துட்டா சந்தோஷம். அட்லீஸ்ட் இவாளாவது ராமனை பார்த்துருக்கணும், ராமனாவது இவனை பார்த்துருக்கோம். இது ரெண்டுத்துல ஒண்ணு நினைக்கலன்னு சொன்னா நிந்தித சபவே லோகே சுவாத்மாப்பியேபம் விகர்கதே, அவனுடைய மனசே அவனை நிந்திக்கும் அப்படின்னு வால்மீகி பகவான் சொன்னார். அதாவது எண்ணாதவர்களை எண்ணக்கூடாதவர்களே எண்ணப்படுபவர்கள். எண்ணுதல் எப்படி சொன்னா மனசால நினைக்கிறது. எவனை ராமன் பார்க்கலையோ, ராமனை எவன் பார்க்கலையோ அவன் எண்ணப்படாமையிலே எண்ணப்பட வேண்டியவன். எண்ணுதல் என்று சொன்னா நினைத்தல், எண்ணுதல்னா கவுண்ட் பண்றது.
யாரெல்லாம் நாம மனசால நினைச்சே பார்க்க கூடாதோ, நினைச்சு பார்த்தாலே பாப்போமோ அந்த பாவிகள் லிஸ்ட்ல எண்ணப்பட வேண்டியவாவா அப்படின்னு வால்மீகி பகவான் சொன்னார். இந்த இடத்துல பிராட்டி மட்டும் வானரர்களை பார்த்துருந்தாலே போறோம். அப்படி இல்ல பிராட்டிய வானரர்கள் இவர்கள் பார்த்திருந்தாலே கூட போறோம். ஏன்னா பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு அவாகதாசம் நம்ம மேலேயோ நம்ம பார்வை அவாலையோ விழுந்தாலே கூட பாக்கியம் இருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல இந்த 5 வானர வீரர்களுக்கு பிராட்டியை இவர்களும் பார்த்தார்கள், பிராட்டியை இவர்களை பார்த்தார். அது நல்லா ஸ்பஷ்டமாக இருக்கு. பிங்காட்சாஸ்தாம் விஷாலாட்சிம் சீதாம் நேத்ரைரிவா விக்ரோசந்திம் ததா சீதாம் ததுஷுஹு வானரர்ஷபாஹ பிங்காட்சாஹ வானராக வானரர்கள் தாம் விஷாலாட்சிம் சீதாம் விஷாலாட்சியான சீதையை இந்த 5 வானரர்களும் இந்த 5 வானரர்களை சீதை கடாட்சித்தது மாத்திரமில்லை, ஒரு முடிச்சு உள்ளது, அவளுடைய குரல் கேட்கிறது ஆகாசத்துல. இவர்கள் மேல் நோக்கி பார்த்தார்கள். பார்த்த உடனே இவர்கள் கண்ணுக்கும் அவள் விஷயமானார். அதாவது இவர்களும் அவளை சேவித்தார்கள். பிங்காட்சாக தாம் விஷாலாட்சி சீதாம், விஷாலாட்சி என்று சொன்னது இங்க அந்த அளவு அவ கடாட்சிச்சிருக்கா இவாளன்னு தெரியுது. இவர்கள் பார்க்கும் பொழுது அவள் பார்வை எங்கேயோ இல்லை, தன்னுடைய கருணை கொண்ட பார்வையினாலே விஷாலாட்சியான சீதையானவள் இந்த 5 பேரையும் கடாட்சித்தாள். விஷாலாட்சியும் சீதாம் நேத்ரைஹி அனிமிஷைரிவா. இவா எப்படி பார்த்தா அப்படின்னு சொன்னா அந்த சீதையை கண்ணு கொட்டாம பார்த்தவன். இந்த சுக்ரீவன் முதலிய சுக்ரீவனோடு இருந்த 4 பேரும் சேர்ந்து இந்த பர்வதத்தினுடைய சிகரத்திலே இருந்த இவர்களும் அந்த சீதையை நன்கு பார்த்தார்கள், கண் கொட்டாமல் பார்த்தார்கள். தேவதைகள் இமை கொட்ட மாட்டார். தேவதைகள் எப்படி கண் கொட்டாமல் இருப்பார்களோ அப்படி கண் கொட்டாத இமையவர்களைப் போல இருந்து சீதையை இவர்கள் சேவித்தார்கள், பார்த்தார்கள். விக்ரோசந்தின் ததாம் சீதாம் ததுஷுஹு வானரர்ஷபாஹ. இந்த வானர சேஷர்கள் சீதையும் நன்கு சேவித்தார்கள். இது என்ன தெரியுது? சீதையுடைய கடாட்சம் இவாளுக்கும் கிடைச்சது, இவாளும் சீதையை சேவித்திருந்தாள் அப்படின்னு தெரியுது. இது பாக்கியம். இந்த பாக்கியம் தான் பிராட்டியுடைய இந்த கடாட்சம் தான். அதாவது ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய கடாட்சம் மற்றவா விஷயத்தின் தூரதத்தாபிமுக்கியம்னு சொல்ற சுவாமி தேசிகன் பகவத் தியான ஸ்லோகத்துல. தூரதத்த ஆபிமுக்கியம்னா தூரத்துல இருக்குவாலேயே கடாட்சிக்கிறான் ரங்கன். ஸ்ரீரங்கத்துல இருந்து பெங்களூர் இருக்க பாலாஜியை கடாட்சிக்கிறான்னு ஒரு அர்த்தம். தூரம் என்று சொன்னா தூரத்து வரவுன்னு சொல்றமே. ஒத்தன் தன்னை ஆசிரிச்சா அவ சம்பந்தப்பட்டவாளெல்லாம் கட்டாட்சிக்கிறான் ரங்கன் என்று அர்த்தம். தூரதத்த ஆபிமுக்கியம் என்பதற்கு 2 அர்த்தம். அது மாதிரி பிராட்டியுடைய அனுகிரகமானது வானர வீரர்களுக்கும் வானர பத்னிகளுக்கும் யார் வழியாக வந்தது என்று சொன்னால் இந்த 5 வானரர்கள் வழியாக வந்தது. கேவலம் 5 பேரை பிராட்டி கடாட்சிச்சா என்று சொல்லக்கூடாது, அந்த வானர சமூகத்தையே பிராட்டி கடாட்சித்தாள் என்று கொள்ள வேண்டும். இதை ஆகினால் அப்படிப்பட்டவன் அந்த சுக்ரீவனுடைய அனுகிரகம். அந்த சுக்ரீவனுடைய அனுகிரகத்தினால பின்னாடி இந்த ஆபரணமானது ராமலட்சுமண இடத்துல கூட்டிட்டு, அப்பொழுது சுக்ரீவனுடைய தூதுவனாக ஹனுமார் அந்த இடத்துல போய் இவரை சேவிக்கும்படியான பெருமாளை சேவிக்கும்படியான பாக்கியம் ஏற்படுது. இது மொத்தமே பிராட்டினுடைய கடாட்சம். ஹனுமாருக்கு தூது வந்தது, சுக்ரீவனுக்கு அதுக்கப்புறம் இந்த ஆபரணம் பிராட்டியுடைய கடாட்சம். அதனால அனுமாரு தூதுவனான ராமன் லட்சுமணன் விஷயத்துல ராமலட்சுமணர்களை சேவிக்கும்படியான பாக்கியம் ஏற்பட்டது. அப்படி அதுக்கப்புறம் பிராட்டியுடைய போய் இவர்கள் விஷயம்லாம் தெரிஞ்சா விட்டு தேடும்படியான கைக்கரியம், பிராட்டியுடைய தேடும்படியான கைக்கரியம். அதற்கப்புறம் அசோகவனத்துல போய் பிராட்டிய சேவிக்கும்படியான பாக்கியம் அனுமாருக்கு கிடைச்சது. அது மாத்திரம் இல்லாத வாளுல அக்னியை எரி மூட்டின போது பிராட்டியுடைய அனுகிரகம் சீதோபவ ஹனுமதா என்று இத மாதிரி இவனுக்கு அனுமாருக்கு வாளுல எரி ஊட்டிட்டான்றதை கேட்ட உடனே பிராட்டியானவள் சீதோபவ அனுமதா என்று அனுகிரகம் பண்ணான். அதனால பிரகலாதனுக்கு பகவான் எப்படியானா, பிரகலாதனை கொளுத்தின போது ஹிரண்யகிசிபு அவனுக்கு ஒன்றும் ஆகப்படாதுன்னு பெருமாள் சங்கல்பிச்சேரோ, அது மாதிரி இந்த சீதையுடைய சங்கல்பத்தினாலே சீதையுடைய
சீதோபவ ஹனுமதா என்ற சங்கல்பத்தினால கடாட்சத்தினால அனுமாருக்கு ஒண்ணும் பண்ணல, அது அவரே சாய்கிற. சீதாயாக ஆருஹம்ஸ்யேன தேஜசா ராகவஸ்யஜா பிதுஷ்ய மம சக்கியேனா நமாம் தகதி பாவகா. அது அவருக்கே ஆச்சரியமா இருக்கு, என்ன என் உடம்புல தீ வச்சிருக்கா ஆனா எனக்கு சுடவே இல்லையே அப்படின்னு சொல்றது. முதல்ல சீதையுடைய அனுகிரகத்தால சுடலை என்று சாய்கிறார். சீதாயாக ஆருஹம்ஸ்யேனா கருணை கொண்ட சீதையினுடைய கருணையினாலே, சீதையினுடைய அதான் கருணை கொண்ட சீதையாலே என்று சொல்லல, பார்க்கணும். சீதாயாக ஆருஹம்ஸ்யேனா ராகவஸ்ய தேஜசாச்சா, இதுல பார்த்தா ரசம். அதாவது கருணை கொண்ட சீதையினாலே எனக்கு நெருப்பு சுடலன்னு சொல்லல, தேஜஸ்வியான ராகவனால எனக்கு நெருப்பு சுடலன்னு சொல்லல, சீதையினுடைய கருணையால எனக்கு நெருப்பு சுடல, ராகவனுடைய தேஜஸால எனக்கு நெருப்பு சுடல. அப்ப ராகவனை விட ராகவனுடைய தேஜஸுக்கு மேன்மையும், சீதையை விட சீதையுடைய கருணைக்கு மேன்மையும் வச்சு காட்டுறார். சோஸ்முதே சர்வான் காமான் சக பிரம்மனாவி வச்சுத ஆனந்தம் பிரம்மனோ வித்வான். ஸ்ருதியினுடைய பிரயோகம் இது. ஸ்ருதியில பெருமாளை விட பெருமாளுடைய குணங்களை ரொம்ப உயர்த்தி சொல்லும். அப்போ சுதப்பிரகாஷிகள் சொன்னார், பகவானை விட பகவத் குணங்களை உயர்த்தி சொல்றதுல ஸ்ருதிகளுக்கு நோக்கம் உண்டு என்று சொன்னார். ஆகினாலே சீதாயாக ஆருஹம்ஸ்யேன கருணை கொண்ட சீதையினாலே எனக்கு சூடு உரைக்கலன்னு சொல்லல, சூடு தெரியலன்னு சொல்லல, சீதையினுடைய கருணையினால. இப்போ அனுமார் என்ன சொல்ற, தனக்கு அந்த தீ எரியாத இருக்கிறதுக்கு காரணம், தன்னை பாதிக்காம இருக்கிறதுக்கு காரணம் சீதை இல்லையா, சீதையுடைய கருணையா. அது மாதிரி ராகவன் இல்லையா, ராகவனுடைய தேஜஸ் தான். அப்படின்னா அர்த்தம், குணத்தை சொன்னாலும் அவளுக்கு மேன்மை வந்து சேரும். ஆனாலும் நோக்கம் பகவானை விட பகவத். ஸ்ருதியில எப்படி வேணா பல பிரயோகங்கள் இருக்கோ, பகவானை விட பகவானுடைய குணங்களை உயர்த்தி சொல்வது ஸ்ருதியுடைய சைலி. அது மாதிரியாகவே இங்க பிரயோகம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீதை கருண வடிவானவள் என்று அர்த்தம். சீதையுடைய அனுகிரகத்தால தான் எனக்கு இது சுடலை, இந்த நெருப்பு மூச்சினது எனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்று ஹனுமாரே சொல்ற. சீதாயாக ஆருஹம்ஸ்யேன தேஜசா ராகவஸ்யஜா பிதுஷ்ய மம சக்கியேன நமாம் தகதி பாவகா. எங்க அப்பா வாயு அவருடைய அனுகிரகத்தாலேயும் எனக்கு இது சுடலை என்று அவர் சொல்ற. அதுக்கப்புறம் ஆச்சு ராமனுடைய வதம் ஆச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி இப்ப அயோத்திக்கு திரும்பி வரணும் பட்டாபிஷேகத்துக்கு. எல்லாரும் புஷ்பக விமானத்துல ஏறினா, சுக்ரீவன் எல்லாரும் ஏறினா, அங்க லங்கையில இருந்த வானரர்கள் எல்லாரும் ஏறினா, சீக்கிரம் வந்து சேர்ந்தாகணும். அப்போ பெருமாள் என்ன பண்ற, ஏர்கிராப்ட்ல இருந்து விமானத்திலிருந்து சீதைக்கு தவாரி இது இந்த இடம், இதுதான் உனக்காக நான் கட்டின சேத்து எல்லாத்தையும் சொல்லிட்டே வர. ஆக்சுவலா ஒரு சில பைலட்டு கூட என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க ரைட் சைட்ல பாருங்க, நவ் வி ஆர் கிராசிங் திஸ் சிட்டி, ரைட் சைடு வாட் எவர் யூ ஆர் சேயிங் இட் இஸ். ஏன்னா பெங்களூர்ல இருந்து விசாகப்பட்டினத்துக்கு ஃபிளைட்ல போனா அவன் கரெக்டா திருப்பதியை சொல்லுவான். நாம வந்து இப்ப திருப்பதியை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம், கீழே பாருங்க இந்த சிட்டி திருப்பதி சிட்டி, திருப்பதியோட வியூ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படின்னா பைலட் சொல்றதை நாம பாக்குறோம் லோகத்துல. பெருமாளிப்படி ஸ்ரீலங்கால இருந்து அயோத்தி வர இடங்கள்ல 6 சீத்தை, இதுதான் இந்த சேத்து, உனக்காக நான் கட்டின சேத்து, அது எல்லாத்தையும் சொல்லிட்டு வர. அப்படி வரும்போது என்ன பண்றேன்னா, கிஷ்கிந்த வருது பிளைட்ல இருந்து. அப்போ சீத்தை கிட்ட சொல்ற, ஏஷாசா திருஷ்யத்தே சீதே கிஷ்கிந்தா சித்திரகானனா சுக்ரீவஸ்ய புரி ரம்யா யத்ரவாலி மயாஹதா. சீதை இங்க பாரு, இதுதான் கிஷ்கிந்த, அழகிய விசித்திரமான அத்தியுதமான காடுகளை உடைய இடம் இது. சுக்ரீவனுடைய அழகான புரி இது, நகரம் இது. இந்த இடத்துல தான் என்னாலே வாலி கொல்லப்பட்டான். ஏஷாசா திருஷ்யத்தே சீதே கிஷ்கிந்தா சித்திரகானனா சுக்ரீவஸ்ய புரி ரம்யா யத்ர வாலி மயாஹதா அத திருஷ்ட்வா புரீம் சீதா கிஷ்கிந்தாம் வாலி பாலிதாம். ஒரு நாள் வாலியினாலே அரசாளப்பட்டிருந்த அந்த இப்பொழுது சுக்ரீவனிடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அந்த நகரத்தை பார்த்த உடனே ராமன் காதுல மொல்ல சற்று பயத்தோட, இவர் வேகமா பரதனுக்காக போயிட்டு இருக்க ஃபிளைட்டு, அந்த ஃபிளைட்டை
கொஞ்சம் இங்க இறக்க முடியுமா அப்படின்னு பிராட்டி கேட்கிறா. அத திருஷ்டுவா புரீம் சீதா கிஷ்கிந்தாம் வாலிபாலிதாம் அப்ரவீது பிரசிதம் வாக்கியம் ராமம் பிரணயசாத்வதா. தன்னுடைய அன்பு கோரிக்கை சற்று பயம் கலந்தது. வேகமா போற விமானத்தை கொஞ்சம் கீழே இறக்குறங்கோ அப்படின்னு சொல்றோமே அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனால் இங்க இறக்கணும்ன்ற எண்ணம். அதுக்காக என்ன பண்ணா, அத திருஷ்டுவா புரீம் சீதா கிஷ்கிந்தாம் வாலிபாலிதாம் அப்ரவீது பிரசிதம் வாக்கியம் ராமம் பிரணயசாத்வதா சுக்ரீவ பிரிய பாரியாபிஹி தாரா பிரமுகதோ நிருப அந்யேஷாம் வானரேந்திராணாம் ஸ்ரீனாம் பரிவிருதாக்ஷ்யகம் கந்துமிச்சாமி கந்துமிச்சே சஹோ சஹ அயோத்தியாம் ராஜதானீம் ஸ்வயா சஹ. நான் வெறும் அயோத்திக்கு உம்மோட வரத்துக்கு நான் ஆசைப்படல. இங்க இருக்கக்கூடிய சுக்ரீவ பிரிய பாரியாபிஹி தாரா பிரமுகத்தோரிவா, சுக்ரீவனுடைய ஆம்பியா தார முதலியவர்களோடவும் லோகத்துல ஏதாவது ஒரு பார்ட்டி அதுக்கு இன்வைட் பண்ணா விவிஐபிஸை இன்வைட் பண்ணா நார்மல் பர்சனை இன்வைட் பண்ண மாட்டா. அப்போ என்ன பண்ணுவா, இங்க விவிஐபிஸ்லாம் வர, அதாவது சாதாரண மனுஷால கூப்பிடக்கூடாது, செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும். அல்லது அந்த ஜபர்தஸ்து கூட இருக்கும், சாதாரணமாக பெரிய மனுஷாலையும் ஒன்னா சேர்த்து இன்வைட் பண்றதா அப்படின்னா இருக்கும். ஒன்னா தனித்தனி பார்ட்டி கூட கொடுப்பா. இதெல்லாம் லோகத்துல பார்க்கும். ஆனா அப்படி இல்லை. கூட்டுக்கும் போது சுக்ரீவன் ஆம்பியால மட்டும் ஏத்திப்போம், எல்லாம் அங்கதன் ஆம்பியால மட்டும் ஏத்திப்போம், இப்படி இல்லை. அவர் என்ன பண்றா, எத்தனை வானர வீரர்கள் கைங்கரியம் பண்ணாலும் அத்தனை வானர வீரர்களுடைய பத்னிகளோட தான் நான் அயோத்திக்கு போறதுக்கு ஆசைப்படுறேன். இது வானர வீரர்களை குறித்து பிராட்டிக்கு இருக்கக்கூடிய அனுகிரக விஷயத்தை காட்டுறது. அப்ரவீது பிரசிதம் வாக்கியம் ராமம் பிரணயசாத்வதா சுக்ரீவ பிரிய பாரியாபிஹி தாரா பிரமுகதோ நிருபா அந்யேஷாம் வானரேந்திராணாம் ஸ்ரீனாம் பரிவிருதாக்ஷ்யகம். இப்படிப்பட்ட வானர வீரர்களுடைய மனைவிகளோடு சூழப்பட்டவளாக நான் அயோத்தியை அடைய விரும்புகிறேன். கந்துமிச்சே சக அயோத்தியாம் ராஜதானியும் துவயா சகா. இவர்களோடு சேர்ந்தவளாகவே நான் ராஜதானி அயோத்தியைக்கு செல்ல நான் விரும்புகிறேன் என்று சொல்றேன். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பிராட்டிக்கு இவாளை விட்டுட்டு அயோத்திக்கு போறதுக்கோ, இவாளை விட்டுட்டு இவாள அந்த வானர ஸ்ரீகள் இல்லாத கேவல சுக்ரீவனை வச்சுட்டோ அங்கதனை வச்சுட்டோ, அல்லது கேவலம் சுக்ரீவன் ஆம்பியா அங்கதன் ஆம்பியா இவாளை மாத்திரம் வச்சுட்டோ இல்லாமல் சுக்ரீவனிடத்துல அங்கதனிடத்துல ஹனுமானிடத்துல எவ்வளவு பிரீத்தி பிராட்டி இருந்தோ அதே அளவு பிரீத்தி எல்லா வானர வீரர்களோடவும் எல்லா வானர வீரர்களுடைய பத்னிகளோடவும் சேர்ந்து அதே அனுகிரகம் பிராட்டிக்கு இருந்தது மாத்திரம் இல்லை, அவளோட சேர்ந்துதான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் என்கிற எண்ணம் இவளுக்கு இருந்தது நன்னா தெரியுது. அப்படியே பெருமாள் அதுல சந்தோஷப்பட்டு பெருமாள் அங்க இதுவை இறக்கி அவளை எல்லாமும் கூட்டிட்டு புஷ்பக விமானத்துல அவ பாருங்க யசாவிதி புஷ்பக விமானத்தை பிரதட்சணம் பண்ணி பெருமாள் தாயாரை சேவிச்சு அப்புறம் அந்த பிராட்டியை பார்க்கணுன்ற குதூகலத்தோட சீத்த கட்டாட்சம் விழப்போறது என்கிற குதூகலத்தோட விமானத்தை பிரதட்சணம் பண்ணி விமானத்துல ஏறினா சீத்தையை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் என்று இருக்கு. அப்புறம் அங்க போய் இறங்கும் போதும் இத இவன் சொன்னான், கம்பன் சொன்னா, வானர மகளிர் எல்லாம் வானவர் மகளிராய் வந்து ஊனமில் பிடியும் ஒன்றார் புறவியும் பிறவும் வந்து மீனின மதியை சூழ்ந்த தன்மையில் விரிந்து சுற்ற பூநிற விமானத்தின் மேல் மிதிலை நாட்டன்னம் போனால். மிதிலை நாட்டு அன்னம் எப்போதுமே பிராட்டிய பல இடங்கள்ல அவன் மிதிலை நாட்டு அன்னம் ஹம்சம் அல்லது ஜனகன் பெற்ற அன்னம். அங்க வாலி வாக்கியத்துல சொல்லும் போது கூட, ஏண்டாப்பா நீ என் மேல அம்பு போட்ட, ஒருவேளை உனக்கு மூளை, ஒரு சுவாமி நேற்று வரை நன்னா பஞ்சாதி சொல்லிருந்த வாசனில் உட்காந்து எப்பதாலும் பஞ்சாதி சொல்லிட்டு இருப்ப, நீ பஞ்சாதி சொல்றதை விட்டுட்ட, கல்லை எடுத்து வரவா போடுற அப்படின்னா என்ன சொல்லுவா, பாவம் அவருக்கு நல்லவர்தான், பாவம் புத்தி சித்த பிரமம் வந்துடுத்து அதனால ஏதோ பண்ற அப்படின்னு அவரை சேவிப்பார தவிர அவரை யாரும் வெய்ய மாட்டா. எப்பயும் பஞ்சாதி சொல்லிட்டு இருப்பேன், நன்னா இருந்த பாவம் சித்த பிரமம் வந்துட்டு கல்லை தூக்கி போற அப்படிதான் நினைப்பா. அது மாதிரி அவன் ராமன் கிட்ட சொல்றான், நீ நல்லவன் தான், உன்னால தப்பே பண்ண முடியாது, உனக்கு சித்த பிரமம் வந்துடுத்து
அதனால நீ இது பண்ணக்கூடிய காரியம் பண்ணக்கூடாத காரியம் தெரியாம நீ ஏதோ அம்பைய மேல போட்ட. கோயியல் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்கெல்லாம் ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய் உடமை என்றோ ஆவியை கோயியல் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்கெல்லாம் ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய் உடமை என்றோ ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் அந்த மரணப்படுக்கையில கூட சீத்தையை நினைக்கிறாமா வாலி. ஆவியை சனகன் உனக்கு பிராணபூதையாக இருப்பவளை சனகன் பெற்ற அன்னத்தை ஒரு ஜனகனாலே பெறப்பட்ட ஒரு அன்னம் அன்ன பட்சியை பிரிஞ்சதாலே உனக்கு புத்தி மாறாட்டம் வந்து தோணும். அது மாதிரி இங்கேயும் சொல்றான், மிதிலை நாட்டு அன்னம் போனால். மிதிலை நாட்டு அன்னமான சீதை சென்றாள். எப்படி சென்றாள்? அங்க கிருஷ்ணகிரியிலேருந்து புஷ்ப விமானத்துல ஏற்றிட்டு வந்த அத்தனை இவள் கண் பார்வைக்கு இலக்கான அத்தனை வானர முதலிகளுடைய பத்னிகளோடு சென்றாள். அந்த வானர முதலிகள் இங்க வந்துட்டு என்ன பண்ணா, வானர மகளிர் எல்லாம் வானவர் மகளிராய் வந்து அவ காமரூபிகள். அதாலதான் கௌசல்ய வந்து அவளுக்கு தலவாரி பின்னி, அவ வானர ரூபத்திலேயே இருந்தா அவளுக்கு தலவாரி பின்னி ராத்திரி வச்சு புஷ்பத்தை சூட்டி இதெல்லாம் எப்படி பண்ணிருக்க முடியும்? ஆபரணத்தெல்லாம் சாத்த முடியும்? கௌசல்யர் நாம சொல்ல மண்ணு புகழ் கௌசலைதன் மணி வயிறு வாய்த்தவனே. எந்த கௌசல்யானவள் 12 மாச காலம் ராமனை தன்னுடைய வயத்துல சுமந்தாலோ, அதாவது ஆழ்வார்ல மண்ணு புகழ் கௌசலைதன் மணி வயிறு என்று சொல்ற. அவருடைய வயரம் மணி வயிறுன்னு ஆழ்வார் சாய்க்கிற குலசேகர பெருமாள். அப்படிப்பட்ட ராமனையே பெற்ற கௌசல்ய கையால தலவாரி பின்னி பூவை சூட்டி ராக்கடி வச்சு ஜிமிக்க போட்டு விட்டு அலங்காரம் பண்ணப்பட்டார். அவ காமரூபிகள். ஏன்னா இப்ப 17வது சர்க்கத்துல காமரூபிகள்னு வேற சொல்லுங்க. நீங்கள்லாம் வானரர்களாக போய் பிறங்கோ, உங்களுக்கு காமரூபு, அதாவது இவர் ஸ்வயம்பூ சொல்ற ராம கைங்கரியத்துக்கு எந்தெந்த ரூபத்தை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமோ அந்த சக்தி உங்களுக்கு இருக்கும்னு அவர் அங்க ஆசீர்வாதம் பண்ற. அது மாதிரியாக வானர மகளிர் எல்லாம் வானவர் மகளிராய் வந்து ஊனமில் பிடியும் ஒன்றார் புறவியும் பிறவும் ஊர்ந்து. சீத்தை வரா, தேர் வருது, அந்த சனகன் பெற்ற அன்னம் தேர்ல இருக்கா, அவள் வரா, அவளை சுற்றி இந்த வானர மகளிர்கள் எல்லாம் வானவர் மகளிராக ஆனார்கள். தேவதா ஸ்திரீகளை போல வானவர்களுடைய மகளிர்கள் எல்லாம் தேவதைகளுடைய மகளிர்கள் ரூபத்தை பெற்றுக்கொண்டு முன்னாடி தேரு குதிரை இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கோலாகலமா ஒரு பெரிய ஒரு உற்சவத்துல அதுக்கு நடுவுல மீனின மதியை சூழ்ந்த தன்மையின் விரிந்து சூற்ற ஒரு சந்திரனை சுத்தி பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. ஆகாசம் ராகா சந்திரன், சித்திர மாசத்து சந்திரன், அந்த சந்திரனை சுத்தி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விண்மீன்கள். அப்படிப்பட்ட விண்மீன்களோடு கூடின ஒரு பூர்ண சந்திரனை போல, அதுவும் சித்ரா பௌர்ணமி சந்திரனை போல இப்படிப்பட்ட வானர மகளிர்களாகிற விண்மீன்களோடு கூடின சந்திரனை போன்றே ஜனக மகாராஜனுடைய மிதிலாப்பட்டினத்திலிருந்து வந்த அன்னமானவள் நடந்தாள் அயோத்தியிலே என்று கம்பராட்டாழ்வான் சொல்றான். இது பிராட்டிக்கு அந்த வானர முதலிகள் மட்டும் இல்லாத அவருடைய பெண்டிர் மேலெல்லாம் பிராட்டிக்கு இருந்த அனுகிரக விஷயத்தை காட்டுறது. அதனால்தான் அவளுக்கு அலங்காரத்தை ராமனை பெற்ற 12 மாசம் சுமந்த ஒரு கௌசல்ய பண்ணான். ததோ வானர பத்னி நாம் சர்வாகாமேவ சோபனம் சகார யத்னாது கௌசல்யா பிரதிஷ்டா புத்திரவத்சலா. புத்திரவாத்சல்யம் கொண்டவனான அந்த கௌசல்யா என்ன பண்ணா, பிரதிஷ்டா, ஐயோ இவா நம்ம குழந்தை நம்ம பிள்ளைக்கு இவ்வளவு கைங்கரியம் பண்ணா, இவாளுக்கு நாம அதாவது ஒரு சிலர் அலங்காரம் பண்ண. பழைய காலத்திலாம் சாயங்காலத்து வேலை மாட்டு பொண்ணுக்கு மாமியார் தான் தலைவாரி விடுவோம். ஏன்னா காத்தால வேலை ஆத்துல அனுசா இருக்கும்போது தலையெல்லாம் நல்லா வாரிக்க மாட்டான். ஏதோ இது பண்ணிட்டு முடிஞ்சுட்டு ஏதோ காய்கறி பண்ணுவா. உண்மையில சாயங்காலத்து வேலை தான் தலையை வாரி முடிவா மாட்டு பொண்ணுக்கு மாமியார் வாரி முடிவோம். முடிஞ்ச உடனே அந்த மாட்டு பொண்ணு அந்த மின்சி வாடுறதுன்னு சொல்லுவா. முன்பக்கம் வகுடு கிட்டத அந்த அதாவது மாமியார் வாரி முடிச்சா விட்டு பின்னல் போட்டு முடிச்சா விட்டு மாட்டு பொண்ணு மாமியாரை சேவிப்போம்.
சேவிச்ச உடனே அந்த முன் வகுடு கிட்டக்க அந்த சீப்பால வாரிட்டு அந்த சீப்பை மாட்டு பொண்ணு கையில மாமியார் கொடுப்பா. இதெல்லாம் ஒன்ஸ் பாஞ்சிட்ட நடந்துட்டு இருந்த விஷயம்தான். சாயங்கால காலத்துல மாமியார் மாட்டுக்கு தலைவாரி விடுறது, அவளுக்கு புஷ்பம் சாத்துறது, புஷ்பம் உதைக்கிறது. அப்ப அவளை இதெல்லாம் பண்ண உடனே மாமியாரை சேவிச்சுட்டு அந்த சீப்பை வாங்கிட்டு போவோம். இது பாக்குறமே, இந்த பாக்கியம் மானர மகளிருக்கு 12 மாச காலம் பகவான சுமந்த கௌசல்ய கையால் நடக்குது. அவ்வளவு தள்ளை எழுத்தேன்னு பண்ணல, சந்தோஷத்தை பண்ண. பிரதிஷ்டா புத்திர வத்சலா ததோ வானர பத்னி நாம் சர்வாதாமேவ சோபனம். அங்க வந்த வானர பத்னிகளுக்கு எல்லாருக்கும் சகார யத்னாது கௌசல்யா. பெருமாளுக்கு நல்ல பட்டர், ரசிகரான பட்டரா இருந்தா என்ன பண்ணுவேன், பெருமாளுக்கு ஆபரணம் சாத்திட்டு மாலை சாத்திட்டு மேல ஆச்சு அப்படின்னு மாட்டேன். இந்த பக்கம் அந்த கோணத்துல இருந்து பார்த்து அழகா சாத்திருக்குமா, பூ மாலை ஒரே சமமா இருக்கா, ஒரு பக்கம் அதிகம் தொங்கிட்டு ஒரு பக்கம் கம்மியா தொங்கிட்டு இருந்தான்னா இருக்காது. அவர் ரசிச்சு பெருமாளுக்கு சாத்துக்குடி பண்ற பட்டரா இருந்தா எப்படி பார்த்து பண்ணுவேன். அது மாதிரி இவள் என்ன பண்ணா, யத்னாது இவெல்லாம் ரொம்ப அழகா இருக்கணும் தப்பு இல்ல பட்டாபிஷேகத்துல அப்படின்னு அப்படி பார்த்து யோசிச்சு அலங்காரம் பண்ணா கௌசல்யா சொல்ற. எதுக்கு சொல்றேன், இப்படி பிராட்டி கணக்க அவளை கூப்பிட்டு வரல அப்படின்னு சொன்னா இந்த பாக்கியம் அவளுக்கு கிடைச்சிருக்காது. அதுக்கப்புறம் ஹனுமார் விஷயத்துல பிராட்டிக்கு இருந்த அனுகிரகம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பட்டாபிஷேகம் ஆச்சு, பட்டாபிஷேகம் ஆனா விட்டு எல்லாருக்கும் வந்தவாளுக்கு எல்லாம் பிரதிசம்பாவனை பண்ற மாதிரியாக 60 80 அப்படின்னா வந்தவாளுக்கு பிரதிசம்பாவனை பண்றா, ஒரு மரியாதை பண்றா, ஒரு ஃபங்க்ஷன் முடியும் போது சால்வை போத்துறா. இத மாதிரியாக பண்ணும்போது பிராமணாளுக்கு எல்லாம் 30 கோடி பொற்காசு கொடுத்தான் ராமன். எல்லாம் ஆச்சு. வைசியாளுக்கு இதை கொடுத்தான், எல்லாருக்கும் இதை கொடுத்தா. அங்க இருக்கிற எல்லா வர்ணத்தவர்களுக்கும் விசேஷமான வஸ்துக்கள் எல்லாம் தானம் பண்ணா ராமன். அப்புறம் ஒரு ரத்னத்தாலான ஒரு அழகிய மாலை அதை சுக்ரீவன் இடத்துல பெருமாள் கொடுத்த. அதுக்கப்புறம் வைடூரியம் ரத்னம் இதுல இணைச்ச 2 தோல் வலை, அந்த தோல் வலைகளை வாணியுடைய குழந்தையான அங்கதனுக்கு சாத்தினர். அப்புறம் நிலவினுடைய ஒளி போல பிரகாசிக்கக்கூடிய ஒரு முத்து மாலை, அப்படிப்பட்ட முத்து மாலையை சீத்தை கொடுத்த. சீத்தை சாத்திட்டா. அதுக்கப்புறம் சீத்தையும் எல்லாருக்கும் கொடுத்தா. சீத்தை என்ன பண்ணா 2 வஸ்திரம் ஆபரணம் இத ஏற்கனவே ஒரு தடவை அனுமானத்தை கொடுத்த பிற்பாடு தன் கழுத்துல இருந்த ஒரு முத்து மாலையை எடுத்து அவன் என்ன பண்றா, கையில வச்சிருந்து பெருமாளை பாக்குறான். அவைக்ஷத ஹரின் சர்வான் பர்த்தாரஞ்ச முகுருமுகு அவமுச்ச ஆத்மன கண்டாது ஹாரம் ஜனகநந்தினி தாம் அவைக்ஷத ஹரின் சர்வான் பர்த்தாரஞ்ச முகுருமுகு. உடுத்து கலைந்த பீடகவாடை உடுத்து கலப்பதுண்டு என்று சொல்ற மாதிரி பிராட்டியினுடைய திருக்கழுத்துல சாத்தப்பட்ட ஒரு மாலை, அந்த மாலையை அவள் கழுத்திலிருந்து எடுத்து கையில வச்சிருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய வானர வீரர்களையும் அங்க இருக்கக்கூடிய ராமனையும் தன் பர்த்தாவையும் திருப்பி பாக்குறார். அந்த வானர வீரர்களை பாக்குறா, ராமனை பாக்குறா. ஆனா வாயால ஒண்ணுமே பேசல அவள். அப்போ பெருமாள் இங்கிதஜராக இருக்கிறதுனால, இங்கிதத்தை தெரிஞ்சவர்களால தாம் இங்கிதஜா சம்பிரேக்ஷ பபாஷ ஜனகாத்மஜாம். பிராட்டி இந்த தன் கழுத்துல சாத்தப்பட்டிருந்த மாலையை எடுத்து யாருக்கோ கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறா என்பதை இங்கிதத்தாலே தெரிந்து கொண்ட ராமனும் அனுமார் இடத்துல குழு என்று சொல்லாமல் அனுமாருக்கு உண்டான விசேஷணத்தெல்லாம் போட்டு பௌருஷம் விக்ரமோ புத்திஹி யஸ்மின் ஏதானி சர்வதா பிரதேகி சுபகே ஹாரம் யஸ்ய துஷ்டாசி பாமினி. இங்கிதம் தெரிஞ்ச பெருமாள் இன்னாருக்கு குழு என்று சொல்லாமல் உண்டான ஒரு அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் போட்டு யார் இடத்துல பௌருஷம் இருக்கோ, விக்ரமம் இருக்கோ, புத்தி இருக்கோ, இது எல்லாம் சேர்ந்து இருக்கோ, பௌருஷம் விக்ரமோ புத்திஹி யஸ்மின் ஏதானி சர்வதா பிரதேகி சுபகே ஹாரம் யஸ்ய துஷ்டாசி பாமினி. இப்படிப்பட்ட குணங்களோடு கூடினவனாக எவனுடைய கைகிரித்தால நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கியோ அவன் விஷயத்துல இந்த ஹாரத்தை குடு என்று சொன்னார்.
அதசா வாயு புத்திராய சம்ஹாரம் அசிதேக்ஷனா. அவள் என்ன பண்ணா, அந்த மை தீட்டப்பட்ட கண்ணுடைய அந்த பிராட்டியானவள் குளிர்ந்த தன்னுடைய கண்களாலே ஒரு பாட்டம் அளவு இருந்த மாதிரியாக அனுமாரை கடாட்சித்து, கண்ணிலிருந்து கருணை மழை அனுமார் மேல, கையில் இருந்து முத்துஹாரம், இப்படிப்பட்ட ஹாரத்தை ஹனுமார் இடத்துல கொடுத்தார். அந்த ஹனுமாரும் அதை சாத்தின்ற ஒரு சேஷ, அதாவது பெருமாளுடைய சேஷபூதமான வஸ்து வந்தா மகான் பிரசாதா என்று சொல்லி சாத்தி கொள்ற மாதிரியாக அனுமான் அதை சாத்தின்ற. ஹனுமான் தேன ஹாரேன சுசுபே வானரபா. வானரசேஷரான அந்த ஹனுமாரானவர் அந்த பிராட்டிக்கு சூடி கலைந்த அந்த மாலையை, முத்து மாலையை சாத்தி கொண்டு ரொம்ப பிரகாசிச்சார் என்று சொல்ற. இத சுவாமி தேசிகன் கூட கத்திய பாஷ்யத்துல அஸ்துதே தைவ தர்மம் சம்பச்சதே, அங்கேயும் இங்கிதத்தாலதான் ராமன் தெரிஞ்சுதான். வாயால ராமன் பிராட்டி வாயால பேசல, இங்கிதத்தாலதான் பேசினார் ராமன் இடத்துல. அந்த கான்வர்சேஷன் இங்கிதத்தால, அதாவது பாடி லாங்குவேஜ், முகத்தினுடைய பூர்வ நெறிப்பு, இதனால பேசினார். அது மாதிரிதான் இங்கேயும் கத்தியத்திலையும் பிராட்டி ரங்கநாதன் கிட்ட பேசினார், கண்ணார பேசினார். எப்படியானால் ராமாயண பட்டாபிஷேக காலத்துல பிராட்டியானவள் வாயால பேசாமல் இங்கிதத்தினால ராம இடத்துல பேசினாலோ, அப்படி பாஷ்யகார சரணாகதி பண்ண போதும் பெருமாள் இடத்துல பேச வேண்டிய விஷயத்தை எல்லாம் அவள் ரங்கநாயகனிடத்துல இங்கிதத்தால பேசினாள், கண்ணால பேசினாள், வாக்கால பேசல. அதாவதுதான் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இடையில நடந்த அந்த சம்பாதமானது ரெக்கார்ட் ஆகல, அதாவது எழுத்து மூலமாக கத்தியத்துல இல்லைன்னு சொல்ற இடத்துல இத சுவாமி உபாயதான மேதஸ்யாக ததிதம் பதிசம்மதம் யசா தஸ்யாக பிரசீதந்தியாக ஹாரதானம் ஹனுமதே, இந்த ஹாரதானம் ஹனுமதே என்று இத சுவாமி தேசிகன் நினைவுபடுத்தி கத்தியத்துல எழுதுறார். அப்படிப்பட்ட பாக்கியம் பண்ணவர் ஹனுமாருக்கு. இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சது. இப்படி ராமாயணத்துல பிராட்டியுடைய கடாட்சம் வானரர்கள் விஷயத்துல நடந்ததை பட்டியல் போட்டுட்டே போலாம். அது மாத்திரமில்ல, லோகத்துல பகவான் பக்தாளுக்கு விஸ்வரூபம் காட்டினது உண்டு. இவனுக்கு என்ன பண்ணா, பெருமாள் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காமிச்சான். இங்க பக்தனான ஹனுமான் பிராட்டிக்கு விஸ்வரூபத்தை காமிச்சான். அவளை சாதாரணமான வானரம் நினைச்சுட்டு போறா, நாம இவ்வளவு சின்ன ரூபத்துல இருக்கோம், இவன் எங்க நம்ம கூட்டுல போய் விடுவான் அப்படின்னு நினைச்சுக்கப்படாது என்பதற்காக அவர் என்ன பண்ண, நான் காமரூபி, தான் வேண்டிய உருவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றலுடையவன் என்பதை காட்டுறதுக்காக அசோகவனத்துல ஒரு விஸ்வரூபம் எடுத்தார் ஹனுமார். தஸ்மாது பஷ்யதே வைதேகி எத்தமம் மம காமதா எத்ரூபம் மம காமதா மேரு மந்தர சங்காசோ பகௌ தீப்தா நலப்பிரபா. தஸ்மாது பஷ்யதே வைதேகி எத்ரூபம் மம காமதா. நான் காமரூபி, என்ன இவ்வளவு சின்ன குரங்கா இருக்கான், இவன் போய் நம்ம கூட்டு போய் என் மேல ஏறிக்கோ, நான் கொண்டு போய் ராமனிடத்துல விட்டுறேன்னு சொல்றானே அப்படின்னு நினைச்சிட்டு போறாளே என்பதற்காக, தான் காமரூபி என்பதை தெரிவிப்பதற்காக தஸ்மாத் பஷ்யதே வைதேகி எத் ரூபம் மம காமதா மேரு மந்தர சங்காசா, ஒரு மேருமலைக்கு சமமான ஒரு உருவத்தை எடுத்தான். அப்ப எப்படி நான் தீப்தா லப்ரபா, பொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒளிப்பிழம்பு போன்ற மேருமலைக்கு ஒத்த ஒரு பெரிய ரூபத்தை இவன் எடுத்தான், அனுமார் எடுத்து காமிச்சார். அப்போ அக்ரதோ வியவதஸ்தேஜ சீதாயாக வானரோத்தமஹா. அப்ப பிராட்டி சொல்றேன், அப்பா உனக்கு சக்தி கிடையாது, ஆற்றல் கிடையாது என்று நான் உங்ககிட்ட, ஐயோ இவன் இவ்வளவு சின்ன ரூபமா இருக்கானே, நம்ம நடுவுல போகும்போது சமுதிரத்துல விழுந்துட்டா, அது மாதிரி இல்லை. அகமபி விஜானாமி மகாகபே தவ சத்வம் பலம் செய்வ விஜானாமி மகாகபே. அதாவது உன்னுடைய பலம் என்ன, ஆற்றல் என்ன என்பதை அறிந்தவள் நான் என்று பிராட்டி சொல்றார். அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, ஈஸ்வர தத்துவமாருடைய பகவான் பக்தாளுக்கு பெரிய உருவத்தை காட்டுறது உண்டு, பிராட்டிக்கே தன்னுடைய பெரிய உருவத்தை காண்பிச்சவன் அனுமார். இதெல்லாம் பாக்கியம். எதுக்கு சொல்றேன்னா, அப்புறம் சொல்ற, ஒரு ராட்சசன் கொண்டு போனா ஒரு வானரை கொண்டு வந்து கொடுத்தது என்று சொன்னால் உனக்கு சக்தி கிடையாது, உனக்கு ஆற்றல் கிடையாது, என்னை பத்திரமா கொண்டு போய் சேர்க்க மாட்டேன்றதுக்காக நான் சொல்லல, அது என்னுடைய கணவனுக்கு இருக்கு. லோகத்துல என்ன சொல்ற,
என்ன மரியாதை புருஷோத்தமன், அவன் ஆம்பியால ஒரு ராட்சசன் லங்கை கூட்டு போனா ஒரு வானம் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தது என்று சொன்னால் அது என்ன ஆம்பியானுக்கு அது இருக்கு, அது நான் பண்ணப்படாது என்று பிராட்டி சொன்னான். அப்ப எதுன்னு சொல்றேன்னா பிராட்டியுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமா இருக்கு. பிராட்டியுடைய சேஷமான வஸ்துக்களை தான் அதை ஸ்வீகரிக்கிறது. உடுத்து கலைஞன் பீரகவாரை உடுத்து என்றுமாலே பிராட்டி இடத்துல சம்பாஷணம் பண்றது, பிராட்டிக்கு கைங்கரியம் பண்றது, இது மொத்தமே இந்த வானர வீரர்களுக்கு பிராட்டியுடைய அனுகிரகத்தால கிடைச்சிருக்குன்றது சுஸ்பஷ்டமா தெரியுது. அந்த இதுல பிராட்டியுடைய அனுகிரகம் யார் யார் மேல எப்படி எல்லாம் விழுந்தது, அவ எப்படி சோபிச்சா அதனால என்பதை பத்தி ஏதோ ஒரு உபன்யாசம் பண்ணுன்னு சொன்னேன். இந்த நவராத்திரிய உத்தேசிச்சு அதை அடியன் யசாவகாசம் விஜாபனம் பண்ணிட்டேன். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் கிடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் கிடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.